தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம உள்நாட்டு அரசியல் ஒரு விஷயம் தொடர்ந்து பார்த்துருப்போம். நேற்று வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருப்பாங்க. பயங்கரமாக கொஞ்சம் குழவுவாங்க. நான் இல்லாமல் அண்ணன் இல்லை தெரியுமா அவர் சொல்கிறது, அவர் இல்லாமல் நான் இல்லைன்னு இந்த தம்பி சொல்கிற மாதிரி இந்த தலைவர் பேசுறது, அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கும் இந்த ஒரு அரசியல் விளையாட்டு புதுசு கிடையாதுங்க. அங்கேயே இதே தான். அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, சைனாவை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்புல. தலைவி இப்போ கடைசியில் போய் இறங்கியிருக்க இடம் எங்கே நினைக்கிறீங்க? சைனா தான். அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ பெருசாக ஒன்று நடக்க போகுதுன்றது கூட கிளியர் கட்டாக புரியுது. அது என்னன்னு தான் கிளாரிட்டி கிடைக்கல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரீசெண்ட் டைம்ஸில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சைனாவில் நடந்திருக்க என்கேஜ்மெண்ட் தான் சொல்லணும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு கிளம்பி போனாருங்க. அதாவது கடந்த 9 வருஷங்களில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் சைனாவுக்கு விசிட் பண்ணவே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 9 இயர்ஸில் இவர் போயிருக்காரு. சைனாவுக்கு கிளம்பி போன டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சரியான வரவேற்புங்க. நல்லா சிவப்பு கம்பள வரவேற்பு அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது இந்த US ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நிற்கிறது, அந்த விமானம் வந்து நிற்கும் போது ஒரு சைனாவோட சோல்ஜர் ஒருத்தவங்க இந்த செரிமனிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களே, அவர் சிலையாக இருந்த அந்த காட்சியை பல பேர் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஆடாமல் ஒரு இடத்துல நிற்கிறாங்களே, தான்ப்பா சைனா, பரேட்லாம் வேற லெவலில் இருக்கும், அதை இங்கே வரைக்கும் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டாமினாவை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு 21 கன்ஸ் முழங்க சல்யூட் அடிக்கப்படுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு அணிவகுப்பு நிகழ்த்தி இவரை வரவேற்றிருந்தாங்க. யாரு? சைனாவோட அதிபர் இருக்கார்ல, ஷி ஜின்பிங், அவர் வந்து ரிசீவ் பண்ணாப்புல. ஏர்போர்ட் சார்ந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் இருக்க இடத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் போனார்ல, அங்கே ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. அந்த கன் சல்யூட்டுக்கெல்லாம் முன்னாடி இவர் வந்து இறங்கினார் பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கெத்தா சைனாக்குள்ளே போய் காலை வச்சார் பாருங்க. அந்த காட்சியை பாருங்க. Thank you again, President Xi, for this beautiful welcome. And tonight it is my honor to extend an invitation to you and Madam Peng to visit us at the White House this September 24th. எனக்கு இந்த ட்ரிப்பில் ஒன்றே மட்டும் தான் இப்போ வரைக்கும் பிடிபடலை. அது உங்களுக்கு பிடிபடுதான்னு பாருங்க. என்னன்னா, சீனா அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கார்ல, இவர் ஆங்கிலம் பேச மாட்டார். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆங்கிலத்தை யாராவது ஆக்சென்ட் மாற்றி பேசினா புரியாது. அப்போ மற்ற லாங்குவேஜ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க, தலைவனுக்கு எந்த அளவுன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் மாறி மாறி என்னத்தை தான் பேசினாங்கன்னு தெரியல மக்களே. நானும் தொடர்ந்து ஓட்டி பார்க்குறேன், எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனால் புரிஞ்ச மாதிரி தலையசைவை ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது ஒரு சம்பிரதாயம் சார்ந்து ஓகே, எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க, ப்ரெஸ் பீப்புளாக வந்திருக்காங்க, அதுக்காக நம்மளுடைய தலைவர்கள் இணக்கமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணுன்ற அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். என் நினைப்பு சரியாக இருக்க நீங்களும் பாருங்களேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல டிரான்ஸ்லேட்டர் பெருசாக உதவி இல்லை, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ரைட்டு, இந்த போய் இறங்கின விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான செக்மெண்ட்ஸில். அதில் 1 செமிகண்டக்டர்ஸ், 2வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவும் இதில் அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி சைனா ஒன்றத்தை வெளியிட்டு அமெரிக்காவில் ஒட்டுமொத்த AI மார்க்கெட்டையும் நடுநடுங்க வச்சா ஞாபகம் இருக்கா? இன்னொரு பக்கம் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் தாண்டி சப்ளை செயின்ஸு. இந்த நாளத்தில் யார் குளோபல் லீடர், உலகத்தோட பயணியராக யார் இருக்க போகிறாங்கன்னு இந்த 2 நாடுகளுக்கு இடையில பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. அதுவும் ட்ரேட் வார் இந்த 2 நாடுகளுக்கு இடையில நடந்த மாதிரி வேற எங்கேயும் நடக்கலாம் தான் சொல்லணும். அப்பேற்பட்ட விவகாரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு, டொனால்ட் ட்ரம்ப்பு தனியாக கிளம்பி போல சைனாவுக்கு, கூடவே CEOs பட்டாளத்தையும் கூப்பிட்டு போயிருக்காருங்க. இந்த உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதோட CEOஸை கையோடு அழைச்சிட்டு போயிருக்காரு. இதை பார்த்து தான் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்பா
இது கவர்மெண்ட் ஏதோ பேச போகிறாங்கன்னு பார்த்தா என்ன பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ்லாம் கூட்டு போயிருக்காரு, புரியலையே அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ அப்படின்னா ஒரு 2-3 கம்பெனிஸோட சிஇஓ கூட்டு போயிருப்பானான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு. அமெரிக்காவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம், பிஸ்னஸ் சாம்ராஜ்யம். இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார வேல்யூ இருக்குல்ல, அதை விட அதிகம் அந்த சிஇஓஸோட மெயின்டைன் பண்ணுற ஒட்டுமொத்த கம்பெனிஸ் இருக்குல்ல, அதோட க்ரோத் அப்படின்றது. அப்பேற்பட்ட படையை கூட்டு போயிருக்காரு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா டெஸ்லாவோட இலான் மஸ்க்கு, ஆப்பிளோட டிம் குக்கு, என்விடியாவோட ஜென்சன் வாங்கு, அண்ட் பிளாக் ராக்ஸ் இருக்குல்ல இதோட லாரி ஃபிங்க்கு, சிட்டி குரூப்போட ஜென் ஃப்ரேசர் அண்ட் போயிங்கோட ராபர்ட் கெல்லி. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு பெரிய சிஇஓஸ் டீமே கூட்டு போயிருக்காருங்க டொனால்ட் ட்ரம்ப்பு. ஸோ ஒரு பெரிய வேலையை பார்க்க போகிறான்னு மட்டும் லிட்டலாக தெரியுது, அது என்னன்றதான் புரியல. யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாருமே சைனாவில் இதுக்கப்புறம் கம்பெனிஸை ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு ஏற்ற எல்லா விஷயமும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் செஞ்சு கொடுக்கும், அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வருதுன்னு வைங்க, அது இந்தியா கவலைப்படுத்திட்டா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்தியா சார்ந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம வளர்ச்சி இன்னும் பெருசாக மாறும். ஏற்கனவே உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக சைனா தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பல பொருட்களை பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மேட் இன் சைனான்ற வார்த்தையை பார்க்க முடியும். அப்படி இருக்கிற அவங்களுக்கு இது இன்னொரு பெரிய ஜாக்பாட்டாக அமைஞ்சிருங்க. இதை நம்ம போட்டியாக எடுத்துக்கணும். ஓகே, அமெரிக்கா சமீப காலமாக நம்மக்கிட்ட கொஞ்சம் ஓரணம் எடுத்துட்டு இருந்துச்சு, நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த அளவுக்கு ட்ரம்ப் பிஹேவ் பண்ணுவார்னு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் போல இருக்குது. ரைட்டு, இப்போ அமெரிக்காவும் சைனாவும் என்ன தெரியுமா விரும்புகிறாங்க? மார்க்கெட் ஆக்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை விரும்புகிறாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்தியாவில் இருக்க அக்ரிகல்ச்சர் செக்டார், இந்த அக்ரி மார்க்கெட்டை நாங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சில விஷயங்களை சொல்ல போயிட்டு இந்தியாவில் இருக்க விவசாயிகள் செமையாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. என்னங்க இது, நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான், நம்மளோட அடையாளமே அதுதான். அமெரிக்கா அவங்க நாட்டில் விவசாயம் பண்ண பொருட்களை இங்கே கொண்டு வந்து தள்ளினாங்கனாக்கா அப்போ இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பொருட்களை எங்கே கொண்டு போய் போடுறது? ஆனால் இந்திய அரசு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பாருங்கள், ட்ரேட் டீலாக ஒழுங்காக சைன் பண்ணனாக்கா இந்த மார்க்கெட்டில் ஆக்சஸ் பண்ண விடுங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. டைரி மார்க்கெட்டை சேர்த்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸம்ஷன்ஸ் விதிவிலக்கு லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருந்தோமா, அதுக்கப்புறம் தான் இங்கே அவங்க மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெளிவாக கன்வே ஆயிருந்துச்சு. இப்போ அப்படியே சைனா கிட்ட வாங்க. சைனா கிட்ட தான் அமெரிக்கா எதிர்பார்க்கறது இங்கே மார்க்கெட்டை நாங்கள் ஆக்சஸ் பண்ணணும், பெருசாக ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சைனாக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதை சொன்ன அவ்வளோ பெரிய சிஓஸ்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது சார்ந்த எக்ஸ்பான்ஷன் இதுக்கப்புறம் சைனாவில் பெருசாக நடக்கும். இதை சைனா எதிர்பார்க்குறது. ஏன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுனாக்கா உலகத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்க சைனா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும், மாற்றுக்கருத்தை இல்லாமல் சொல்லலாம். அவங்களோட ரெவன்யூ இன்னும் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும், ஜிடிபி பெருசாக மேலே போகும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன எதிர்பார்க்க தெரியுமா? சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் யூஎஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் அதிகமாகணும். என்ன ப்ரோ இது, முதல்ல யூஎஸில் ஏதாவது சைனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கடுப்பாவாங்க, இப்போ அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். அந்த நேரத்துக்கானதை எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு பண்ணிப்பாங்க, அது லைஃப் லாங் அப்படி கண்டினியூ ஆகாது. ஸோ ரெண்டு தரப்புக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் அது இருக்குன்ற மாதிரி தான் இப்போ இது பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா ஏதோ பெரிய பிளானை போடுறது மட்டும் லிட்டரலாக தெரியுது. சைனா கிட்ட அவங்க இந்தளவுக்கு வாலண்டியராக சிஇஓஸை கூப்பிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுறாங்க, பேசுங்கன்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி வெறும் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கிறதா லிட்டரல் நம்மளுக்கு பிடிப்படுது. அண்டு சைனாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் இந்த எல்லா சிஇஓஸையும் சந்திச்சிருக்காப்புல, அவரும் பேசியிருக்காப்புல. ஸோ ரெண்டு தரப்புக்கும் மியூச்சுவலாக ஒரு விஷயம் ஓகேன்னு முடிவாயிடுச்சுன்னா இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத பெரிய டீலை நம்ம இதுக்கப்புறம் விட்னஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த சந்திப்பில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டு இருக்கிறது தைவான் இஷ்யூ. சைனா இது வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது தைவான் எங்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி, எங்கள் மன்னர்கள் ஆண்ட பல பகுதிகள் இருக்குல்ல, அதில் ஒன்று தைவானும் கூட. அப்போ நாங்கள் அதை சொந்த கொண்டால எந்த தப்பும் கிடையாது, எங்களுக்கு தான் அது இறையாண்மை, எங்கள் இறையாண்மைன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ போர் தொடுத்து தைவானை சைனா எடுத்துக்க போகுதுன்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அது பெருசாக நடக்காமல் இருக்கிறது காரணம் அமெரிக்கா தைவானை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. தைவானை தொட்ட அமெரிக்கா வரும்ன்ட்டு அமெரிக்க அரசு பலமுறை சொல்லியிருக்கு. இப்போ இந்த சந்திப்பு நடந்திருக்குல்ல, ஷீயும் ட்ரம்ப்பும் சைனாவில் மீட் பண்ணியிருக்காங்களே, ஒருவேளை எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் தைவானை சைனாவுக்கு விட்டுறோம், நாங்கள் எதாவது நாலு பண்ணி இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது ப்ரோ. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதில் ஆப்வியஸாக அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? யுக்ரைனுக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க? ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யுக்ரைனில் ரஷ்யா பிடிச்ச நிலங்கள் இருக்குல்ல, அதை ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக விட்டுலான்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யுக்ரைனுக்கு எதிராக தானே அமெரிக்கா செயல்பட்டுக்குன்னு அர்த்தம். என்னதான் போருக்கு அவ்வளோ ஆயுதங்கள் பணங்களை அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்தாலும் கடைசியாக கன்க்ளூஷனாக வந்து நின்று அடாது, அதை மட்டும் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். அதேமாதிரி ஃபார்முலாவை ட்ரம்ப் எதுக்கு இங்கேயும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி இந்த ஆஃபரை முன்வைக்கிறார் அப்படின்னா வேறு எதுவும் பெருசாக சைனா கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அது வேறு என்னவாக இருக்க முடியும்? ஓகே, இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், ஈரான் கான்ஃப்ளிக்ட்.
இதை பற்றியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஷி ஜின்பிங் அவர்களும் பேசியிருக்காங்களாமா. அதான் உலகம் முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு பெருசாக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு சூட்சமே இந்த இடம் தானே, அதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்களாம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட பயணம் இனிதே முடிவடைஞ்சிருச்சா, சைனா விட்டு வெளியே கிளம்பி ஒரு இப்போ அமெரிக்காவுக்கு போகணுமா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸோ ரெடியாக இருக்குது ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க அமெரிக்கா சைட்லேருந்து, இங்கே சைனா என்னென்ன பொருட்களை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க, நம்ம அதை அமெரிக்கா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்பவுமே பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த பொருட்கள் சார்ந்து, அதில் ஸ்பைகி வேலையை பார்த்து விட்டாங்கன்னா இந்த தாய்க்க இருக்கல, அதனால் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு வந்துருங்கப்பா. சீனா சம்மந்தப்பட்ட ஒரு பொருளோட நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் கொண்டு போகக்கூடாதுன்னு தெளிவாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? ப்ரெஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் ஆரம்பித்து பர்னர் ஃபோன்ஸ் வரைக்கும் இது எல்லாத்தையும் விட்டு செக் பண்ண பிற்பாடு தான் ட்ரம்ப் அவர்கள் கூட அந்த டெலிகேட்ஸ் இருக்காங்களே, அவங்க ட்ரம்ப் உட்பட எல்லாருமே அந்த விமானத்தில் கிளம்பி போனாங்க. இந்த பயணம் முடிவடையும் போது ஷி ஜின்பிங் இருக்கார்ல, அவர் ஹேண்ட்ஷேக் பண்ணி உற்சாகமாக ட்ரம்ப் அவர்களை வழி அனுப்பி விட்டுருந்தாப்புல. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா விமானம் அமெரிக்கா நோக்கி கிளம்பிச்சு. We had a great time. Thank you very much, everybody. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் இப்போ ஒரு விஷயத்தை பாருங்க. பிரிக்ஸ் மீட்டிங் நம்ம இந்தியாவில் நடந்துச்சா, இதில் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த முறை வெளியிடப்படலை, கவனிச்சிங்களா? ஆக்சுவலி இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் பிரிக்ஸில் இருக்கிற ஒரு நாடுகளுக்கு இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, யுஏஇயை இப்போ இருக்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ். இந்தியா வந்தார் பாருங்க இந்த பிரிக்ஸ் மீட்டிங்காக, அவர் இன்னும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யுஏஇ என்ன சொல்லிட்டு இருக்கு, ஏங்க நீங்கள் எங்களுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை தொட்டிருக்கக்கூடாது, எங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொட்டிருக்கக்கூடாதுன்னு ஈரான் சார்ந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் போய்கிட்டு இருக்கு. ப்ரோ, பிரிக்ஸில் இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெம்பர்ஸ் தான்ப்பா, யார் இல்லைன்னு சொன்னா இந்த பாருங்க மெம்பர் ஸ்டேட்ஸ் யாரும் உங்களுக்கே தெரியும். பிரேசில், சைனா, எஜிப்த், எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, கடைசியாக யார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அவங்களும் பிரிக்ஸில் உறுப்பினர் தான். ஸோ இந்த அளவுக்கு மனஸ்தாபம் இருக்கிறதுனால தான் இந்த முறை ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை நாம் பெருசாக பார்க்க முடியல. அண்ட் ஈரான் என்ன நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும், பிரிக்ஸ் சும்மா இருக்கக்கூடாதுங்க, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டனத்தை பதிவு பண்ணணும்னு அவங்க புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பிரிக்ஸில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டனம் பதிவு பண்ணலாம். ஆனால் எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டி உங்களுக்கே புரியும். அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்குல்ல, இதுவும் சரி, இஸ்ரேல் கூட இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சரி, இது எல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டியை தான் எம்இக்கு கடைசியில் கொடுக்க போகுதுன்னு சொல்லுது ஈரான். ஏன்னா அவங்க நம்புறாங்க அமெரிக்கா படம் காப்பாற்ற முடியாது, நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில பேர் மறைமுகமாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் இருந்தால் கடைசி வரைக்கும் மிடில் ஈஸ்ட் ஒட்டுமொத்த ரீஜியனும் இன்செக்யூராக மட்டும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஈரான். இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிற விஷயம், மற்றபடி நாங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஒரு நல்ல நெய்பர்ஹுட் தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் நல்ல பார்ட்னராக செயல்படுறோன்னு ஈரான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க கண்ணை ஒருத்திக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், அமெரிக்க பேசஸ் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறது. ஈரான் சார்ந்த நிலைப்பாடை பார்த்தாச்சா பிரிக்ஸில். அடுத்து ரஷ்யா சார்ந்து வருவோம். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்காரு லவ்ரோவ், அவரும் இந்தியா வந்திருந்தார் இந்த பிரிக்ஸ் மீட்டிங்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. அவர் அப்போ என்ன சொன்னார், இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதில் இந்தியாவில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண முடியும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த செகண்ட் வரைக்கும் இந்தியாவை ஒரு இடத்துல கூட ரஷ்யா விட்டு கொடுக்கலங்க, தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளை. இந்தியாவோட டிப்ளமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ வருஷங்களும் அவங்க கடந்து வந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் உட்பட பல கிரைசிஸ் இந்தியாவால் தீர்வை கொண்டு வர முடியும். இன்கேஸ் பாகிஸ்தான் மீடியேட்டராக செயல்படுச்சுல, அதை தாண்டிய அனுபவம் இந்தியாவுக்கு இருக்கின்ற துணியில தான் லவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஸோ இந்த நடக்கிற ரெண்டு விஷயம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்போட சைனா விசிட்ல என்ன நடந்துச்சு, இன்னொரு பக்கம் பிரிக்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கும்போது ஒரு பிக்கஸ்ட் திங் ஒன்று ஹேப்பன் ஆகுன்ற நம்பிக்கை வருது. ஆனால் அது பாசிட்டிவான அவுட்கமாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.